கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கிங் ஜேம்ஸ் பைபிளில் நாம் வாசிக்கிறோம். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நாம் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்திலே இருக்கும் போது நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நாம் துக்கத்தோடு இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை வெறுத்தாலும் நாம் எதிர்பார்க்கிற அன்பு மற்றவர்களிடம் கிடைக்காமல் போனாலும் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். நாம் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் சங்கீதம் 103:11 வசனத்தின்படி தேவனுடைய பெரிதான கிருபையை நினைவு கூர்வோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நாம் தேவனோடு நல் ஐக்கியம் கொள்ளாமல் பாவத்தில் இருக்கும் போது நம்முடைய பாவம் நம்மை பின்தொடரும். என்னாகமம் 32 அதிகாரம் 23 வசனத்தில் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ரோட்டில் செல்வதற்கான வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் என்று ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அவர் அதை பார்த்தும் இந்த ரோட்டில் யாரும் செல்லவில்லை, வேகத்தை சரிபார்க்கவும் டிராஃபிக் போலீஸ் இங்கு யாரும் இல்லை என்று வேகமாக சென்றார். அவர் அடுத்த ரோட்டிற்கு சென்றவுடன் அந்த போக்குவரத்து காவலர் சலானை நீட்டினபடியே நின்று கொண்டிருந்தார். அவர் அப்போதும் வேகத்தை குறைக்காமல் மிகவும் வேகமாக தன்னுடைய வாகனத்தை இயக்கினார். உடனே பின்னால் அந்த டிராஃபிக் போலீஸ் பின்தொடர்ந்து வருவதை பார்த்தார். நான் செய்த பாவம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு மேல் நான் போவது ஆபத்தாய் முடியும் என்று நினைத்து நின்றுவிட்டார். அப்போது அந்த போக்குவரத்து காவலர் கோபத்தோடு இந்த ஆசிரியரை பார்த்து, இப்போதே ஃபைனை கட்டிவிடுங்கள் அல்லது உங்கள் வீட்டிற்கும் பின்தொடர்ந்து வருவோம், பின் நீதிமன்றத்திலே வழக்கும் பதிவு செய்வோம் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் அந்த ஆசிரியர் மிகவும் பயந்து, இந்த பிரச்சனை, அதாவது இந்த பாவம் என்னை பின்தொடரவே கூடாது, இப்போதே இதற்குரிய அபராத தொகையை கட்டிவிட்டு விடுதலையாவோம், இனியும் இந்த பாவம் நம்மை பின்தொடர்ந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்று நினைத்து அந்த அபராத தொகையை கட்டினார். பின் பரீட்சை எழுதும் மாணவர்களை திறமையாக கண்காணிக்கிற நான் தவறு செய்ததின் நிமித்தம் என்னை கண்காணிக்கிற நபரிடம் மாட்டிக்கொண்டேனே என்று மனம் வருந்தினார். நாம் பாவம் செய்யும் போது யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று நீதிமொழிகள் 13 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் பாவம் செய்யும் போது பாவம் நம்மை தொடர்ந்து பிடிப்பது மட்டுமல்ல, பாவம் நம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மன்னிக்க தயை பெருத்தவர். அவரிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு புது வாழ்வு தருவார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நாம் இயேசுவை பின்பற்றும் போது நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜெபிப்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று வாக்கு பண்ணியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பாவம் எங்களை பின்தொடராத படிக்கு, பாவம் எங்கள் வாசற்படியிலே படுத்திராத படிக்கு எங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இயேசுவையே பின்பற்றி எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதை நாங்கள் காண எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.